வணக்கம் நேர்களே. இது உங்கள் அரசியல் சந்திப்பு. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேன்னு சொல்லலாம். நேற்று தான் நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றாங்க. நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜயனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்துல விஜயனோட ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதை பத்தியும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நேற்று நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும், அது இல்லாம நம்ம தமிழக முதலமைச்சர் அதிரடியா 3 திட்டங்களை பத்தியும், அதுல மக்களுக்கான சில சந்தேகமான கேள்விகளை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த எப்பயுமே தாவைக்கேன்னா இவரை விட்டு நம்ம தரவே முடியாது. அந்த அளவுக்கு அதிரடியான ஒரு ஸ்பீச் கொடுக்குறவரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு பத்திரிகையாளர், ஒரு யூடியூபை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர். ஸோ வழக்கம் போல நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்க நம்ம அண்ணன் ஸ்ரீகாந்த் அண்ணனை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. நாடே ஹாப்பியா இருக்கு. எப்பவுமே வந்தோம்னா உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி எப்படி இருக்கீங்க சார்? ஸோ இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பீங்க. நிச்சயமா. நம்ம நேர்களும் காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட சிஎம் சாரோட ஸ்பீச், திரு ஜோசப் விஜய் அண்ணாவோட சிஎம் சாரோட, ஏன்னா அண்ணன் சொல்லக்கூடாது, இப்ப அவர் நம்ம மரியாதை முதல்வர் தான் சொல்லணும் கண்டிப்பா. அண்ட் அவரோட ஸ்பீச், முதல்வரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? முதல்ல நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த கான்பிடென்ட், அவர் அடிக்கடி சொல்ற அந்த கான்பிடென்ட் இருக்குல்ல, அந்த கான்பிடென்ட் அவருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த கான்பிடென்ட்டை கொடுத்து இன்னைக்கு ஒரு சக்சஸ் கொடுத்து அரியணையில உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் ஒரு வாக்காளர்களுக்கும், தமிழக வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் அவங்களோட பாதம் தொட்டு என்னோட வாழ்த்துக்களை நான் நன்றியை சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதாவது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசின மாதிரி, நான் வேற நிறைய இடத்துல பேசின மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஒரு வழக்கமான தேர்தல் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான தேர்தல், ஒரு புரட்சிகரமான தேர்தல். இந்த புரட்சிகரங்கிற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல அதை மாத்திருக்கு. அதாவது அந்த தேர்தல் யுக்திகள், தேர்தல் நடைமுறைகள், மரபுகள், இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணணும், இப்படித்தான் ஒரு மீட்டிங் பண்ணணும், இப்படித்தான் போய் வாக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பழைய ஃபார்முலாவிலேயே இந்த அரசியல் சதுரங்கம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அத்தனையையும் உடைச்சு எரிஞ்சிட்டு இனிமே இப்படித்தான் அரசியல் இருக்கணும், இளைஞர்கள்லாம் அந்த அரசியலுக்குள்ள இருக்கணும், அவங்கதான் அந்த கேள்விகள்லாம் கேட்கணும், அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட பார்வைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நின்று தமிழக அரசியலை எலெக்ஷனுக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருந்த குடும்பங்கள்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலையும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு சினிமாவை பத்தி பேசுற மாதிரி, ஒரு சொந்தக்காரங்களை பத்தி பேசுற மாதிரி அரசியலையும் இன்னைக்கு பேச வச்சாரு பாத்தீங்களா. அதனாலதான் இது நான் ஒரு புரட்சிகரமான தேர்தல்னு நான் சொன்னேன். அதோட விடைதான் இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அப்படிங்கிற அந்த இடத்துல மிக கம்பீரமா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அதே மாதிரி அவரோட ஸ்பீச், அது இந்த பதவி ஏற்றுக்கிட்டு இருந்த அந்த விதமா இருக்கட்டும். பொதுவா நார்மலா இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் ஒரு 70 வருடம் ஆண்ட போது பாத்தீங்கன்னா, கவர்னர் பதவி பிரமாணம் வச்ச உடனே தலைவர்கள் போய் மரியாதை செலுத்துவாங்க, கையெழுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் டே தான் வருவாங்க. பட் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேஜ்லயே அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த ஸ்டேஜ்லயே அறிவிப்புகளை கொண்டு வர சொல்லி அங்கேயே 3 முக்கியமான அங்கேயே அவரோட ஸ்பீச்சும் கொடுத்து, நான் என்ன பண்ண போறேன், இந்த தமிழ்நாடு இப்ப என்ன மாதிரி இருக்கு, போன கவர்மெண்ட் எப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கூட அவர் சொல்லிக்க மாட்டார், போயிருப்பாங்க, அப்ப என்ன மாதிரி கடன் சுமை இருக்கு, நிதி சுமை எவ்வளவு சிக்கல் இருக்கு, அப்ப இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணணும்னா அங்க என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால நான் போய் பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், ஒரு அறிக்கை, வெள்ளை அறிக்கையை உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்படின்னா காமனான ஒரு வெள்ளை அறிக்கை இல்லை, ஒவ்வொரு துறையிலையும் என்னவாலாம் இருக்கு, இன்னைக்கு நிலைமை பிரசன்ட் என்னவா இருக்கு, நான் ஆட்சி அதிகாரத்தை கையில எடுக்கும்போது என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு என்னோட அறிவிப்புகள் எல்லாத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு இன்டைரக்டா அதுக்கு கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறது எல்லாம் தெளிவு. இது ஒரு சாதாரணமாக அவர் திடீர்னு ஏதோ ஒரு வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி தென்னையில படுத்து கிடந்தவனுக்கு திடுக்கணும் வந்துச்சான் கல்யாணம் பாங்க, அந்த மாதிரியான நிகழ்வு இல்லை. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ரொம்ப வருடமா இதை திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணவரால மட்டும்தான்
கட்சி ஆரம்பிச்சு 828 நாள்ல வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னா இது இந்திய வரலாற்றிலே இல்லை. உண்மைதான். அது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த சாத்தியமாக்கி அப்போ வந்து அது எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு நான் பாக்குறேன். நேத்து ஆட்சி அமைச்சதுல இருந்து நேத்து ஈவினிங் வரையிலும் செக்ரட்டரியேட்லயே இருக்காரு. எல்லாத்துக்கும் இமிடியேட்டா ஜிஓ பாஸ் பண்றாங்க. அப்போ எல்லா விதத்திலயும் ஒரு லாங் டைம் விஷன் வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் ரொம்ப டீடைல்டான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நேற்றைய நிகழ்வுகள் வந்து நான் பார்த்தேன். அந்த நேற்று நடந்த நிகழ்வு வந்து நேர்ல பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது நமக்கு. 2 பேருமே போயிருந்தோம், பார்த்தோம். அதுல இருக்கிற அந்த பீப்புளோட அந்த ஆர்வம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாவே இருந்துச்சு இல்லைங்களா? நீங்களே கவனிச்சீங்க. அந்த அதுவும் வந்து அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல. அந்த இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த நம்ம வந்து சபாநாயகர் வந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லணும். அடுத்தது எந்த ஸ்கிரிப்டும் பார்க்காம கட 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 கடன்னு சொன்னாப்ல. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அதுல ஒரு விஷயமும் இருந்துச்சு. ஏதாவது தப்பா சொல்லிட்டாலும் திருப்பி எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா உறுதிமொழியை வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ஒரு உறுதிமொழியை திருப்பி நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா இன்னுமே நேற்று ஆளுநரே ஒரு மாதிரி ஆச்சரியமா விஜய் சாரை பார்த்தாங்க. அது வந்து ஒரு எமோஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்தது. நிச்சயமா அது அவர் வந்து ஒரு திட்டமிட்டு அது ரொம்ப அதான் சொன்னேன். எல்லா விஷயத்தையுமே சின்ன சின்ன விஷயத்த கூட அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இப்ப வந்து ஒரு ஆளுநர்கள் இப்ப நம்ம சிஎம், அதாவது இவர் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரான்றது தெரியல, நமக்கு தெரியாது. ஆனா அவர் அதை திட்டமிட்டு 100% அந்த கான்பிடண்டா இருங்க சொன்னார் இல்லையா? அப்போ ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் பதவி பிரமாணம் இடணும். அந்த பதவி பிரமாணத்தை வழக்கமான அந்த மரபுபடி பார்த்து படிக்க கூடாது, அதை நாம ப்ரிப்பேரா இருக்கணும்ட்டு. அப்ப எவ்வளவு லாங் டைம் விஷன் பாரு. அப்ப அந்த அளவுக்கு அதை ஏன்னா ஒரு அத்தனை கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுல தப்பா படிச்சுட்டா அது எவ்வளவு நெகட்டிவ் வந்து அவர் என்னடா திடீர்னு எதுவுமே சொல்லாம அவரே கடகடன்னு பேசுறாரு அப்படின்னு ஒரு மாதிரி பொறி தட்டி ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்ல? அதுதான் அந்த கான்பிடன்ஸ் சொல்றேன். இப்ப எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் இவ்வளவு பெரிய இதுல வந்து நம்ம முத பதவி பிரமாணம் எடுத்து ஒரு நடுக்கம் இருக்கும். ஒரு தவறா பேசிட்டா அது நெகட்டிவ் விமர்சனத்தை கொண்டு வந்துடும். ஓப்பனிங்கே வா அப்படின்னு ஓப்பனிங்கே இப்போ எந்த அளவுக்கு கான்பிடன்ட் இருந்தா அந்த ஒரு எமோஷனலோட அதை சொல்லணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை, அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா சும்மா அப்படி படிச்சுட்டு போறது இல்லாம அது உள்ளார்ந்து அந்த உள்ளத்துல இருந்து அது வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து மெனக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லா மரபுகளையுமே அவர் உடைச்சு ஒரு புது அரசியலை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காரு. 70 வருட திராவிட கட்சிகளோட அந்த பாரம்பரியமான அரசியல், மரபு அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலை உடைச்சு எரிஞ்சிட்டு புதுசு அரசியல், இது இப்படித்தான் இருக்கணும், வேட்டையை கட்டி சட்டையை போட்டு வரணும் இல்ல, நான் ஒரு கோட்டு போட்டு தான் வருவேன், இது எல்லாமே வேற. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வேற வேற விதங்களை பண்றாரு. அப்ப நான் அதே மாதிரி அந்த திட்டங்கள் அறிவித்துதான் இருக்கட்டும், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 3 திட்டங்கள் மொத்தான திட்டங்கள்னு சொல்லலாம். உண்மையிலே சொல்ல போனா 200 யூனிட் வந்து ஃப்ரீங்கிறது பெரிய விஷயம். சென்னையில இருக்கிற அதே மாதிரி ஒரு பேச்சுலருக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அடுத்தது வந்து 2வது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் திட்டம். அது வந்து நம்ம லிஸ்ட்ல இல்லாத மாதிரி ஒரு திட்டமா வந்து மெயினா அந்த இடத்துலயே சொன்னாரு. முக்கியமா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அதுல எந்த இடத்துக்கும் எல்லைக்கும் வரைக்கும் நான் போயிட்டு வர முடியும், அதுக்கு முத்தாய ஒரு திட்டம்னு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சிங்கப்பெண் திட்டம் தான் சொல்லணும். அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இனிமே வந்து பெண்களை சீன்றது கூட நீங்க யோசிக்கணும், அதுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன திட்டம் 2வது திட்டம். அதுதான் இப்போ அவர் வந்து இது எல்லாமே பிளான் தான் பண்ணிருக்காரு. நான் ஒன்னொன்னு சொல்றேன், மறந்துடுச்சு, எல்லாமே பிளான் தான். அதே மாதிரி இந்த 200 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை திட்டம், 3வது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது போதைப் பொருள் ஒழிப்புக்கு வந்து போதைப் பொருள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 காவல் படைகளை உருவாக்குறாரு. தனி டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே யாரோ ஒருத்தர் 2 பேர் அந்த போதைப் பொருள் தடுப்புகள்னு இருப்பாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். இப்ப வந்து என்னன்னா அதை தனியா பிரிச்சு அதை வந்து ஒரு முழு நேரமா அவங்க இயங்கணும். அதே மாதிரி அந்த ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து நேர்மையான அதிகாரிகளை இருக்கணும் அப்படிங்கறத பண்ணி அதை நேரடியா அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணி இந்த 2 திட்டங்களும், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை திட்டமும் இந்த திட்டமும் அவரோட நேரடி பார்வைக்கு போகுது. அப்போ இது 2ம் தான் வந்து இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா 3வது சட்டம் ஒழுங்கு ஒண்ணு. அப்போ பிகினிங்ல அவர் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்றத ரொம்ப ஒரு லாங் விஷன் எடுத்து அது நேத்துல இருந்தே அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 200 யூனிட் மின்சாரங்கிறத நேத்தே பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஆப்போசிஷன் குரூப் ஐடி விங்ஸ் வந்து அது வேற மாதிரி திருச்சி மக்கள் அதுல ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்தாங்க. இல்ல அது ரொம்ப வைக்கணும்னு நினைச்சேன் நானு. ஏன்னா போது எல்லாரும்
200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி இருந்தாரு. அது பொதுவாவே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில சொன்னது எல்லாமே 100 யூனிட் ஃப்ரீனோம்னா அது எல்லா வீட்டுக்கும் போய் சென்றடையும். 100 யூனிட். இப்ப நேத்து தான் வந்து அதுல என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து வச்சாருன்னா, திடீர்னு அது சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு இது எப்படி இதை கொண்டு வர இல்ல அதுதான் 500 யூனிட்குள்ள வந்தா 200 யூனிட் நேற்றுக்கே அது விளக்கமா தான் சொன்னாங்க அவங்க. அது கொண்டு சென்று சேர்ந்தது தவிர இன்னைக்கு அரசு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதாவது போன தடவை கொடுத்த 100 யூனிட்டே கூட பாத்தீங்கன்னா மொத்த பேருக்கும் கிடையாது. 2.25 கோடி குடும்ப அட்டை இருக்குது. அப்ப அவ்வளவு வீடுகளுக்கும் 100 கிடையாது. அது கேட்டகரி, அது கண்டிஷன்ஸ் அப்ளை உண்டு. எப்போதுமே அரசோட நலத்திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை உண்டு. அது வந்து அந்த பொருளாதார அடிப்படையில அப்புறம் அந்த ரேஷன் கார்டுல ஒயிட் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில தான் அந்த நலத்திட்டங்கள் போகும். அது உண்மைதான். பட் தெரிஞ்சோ தெரியாமலோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காமனா சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமனா தான் சொல்லுவாங்க. பட் அது இது நடைமுறைக்கு வரும்போது அதுல கண்டிஷன் சப்ளை உண்டு. இப்போ இபிலே வந்து பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு ஒரு தடவை பில் கட்டுறாங்க இல்லையா, அந்த 2 மாதங்களுக்கு ஒரு தடவை பில் கட்டும்போது 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. 300 யூனிட்டுக்கு பணம் கட்டினா போதும். 500 யூனிட் பண்றவங்க இப்போ ஒரு 300 யூனிட் வந்து கரண்ட் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க 200 போக 100 கட்டினா போதும். 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. 100 யூனிட் ஃப்ரீ. ஸோ அதுல கிளாரிட்டி கிளியரா இருக்கு. அது இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. அது இது வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அது கிளியரா இருக்கு. அந்த திட்டங்கள்ல மிக பெருமாறியான ஃபேமிலியில வந்து வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமா அது இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை வந்து போன ஆட்சிக்கு வந்த டிஎம்கேவும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தெரியும் சில விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது. இப்ப நம்ம விஜய் சாரோட வெள்ளை அறிக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதல்வரோட வெள்ளை அறிக்கை வந்து அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுல வந்து வெள்ளை அறிக்கை வந்து அந்த துறையை சார்ந்து தரதா சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமாகுமா? எப்படி இது பாக்குறீங்க? இதெல்லாம் சாத்தியமாகாத விஷயம். இது மிக மிக சாத்தியமாகிற ஒரு விஷயம். நம்மள்ட்ட எவ்வளவு மேன் பவர் இருக்கு, எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு கவர்மெண்ட்ல. இது எப்படி சாத்தியம் இல்லாம இருக்கும்? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக்ரட்டரி, ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, மினிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கு கீழே அவ்வளோ ஆபீசர்ஸ் டாப் டு பாட்டம்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கு. நீங்க புதுசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. கவர்மெண்டோட அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட இருக்கு எல்லாமே. இப்ப இவங்க போய் என்னன்னா ஏன் இதை வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்ப நிறைய நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், தாலி, அதாவது மணப்பெண், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அது தப்பிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அதை இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்போது புதுசா ஒரு கவர்மெண்ட் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ மொத்த திட்டத்தையும் உடனே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சாதாரணமா மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப 2500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, 15,000 ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம் இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னா அங்க ஃபண்ட் வேணும். இப்ப போன கவர்மெண்ட் ஃபண்ட் அப்படியே சேமிச்சு வச்சுட்டா போயிருப்பாங்க. அதுதான் அவர் சொன்னாரு. கஜானா காலியா ஒரு வார்த்தை சொன்னாரு, 10 லட்சம் கோடி இருக்கு, எது எங்க இருக்குன்னு தெரியல, அப்போ தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். சுத்தமா அதுதான் வந்திருக்காங்களா வேற தான் சொல்ல வரேன். இப்போ அதை வந்து அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நிலைமை புரியும். அப்போ அட்வான்ஸா அவர் சொல்றாரு. அப்போ என்ன இருக்குன்ற விஷயத்த நான் வந்து டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் செய்ய போறேன். அப்போ அதை நான் சொன்ன அப்புறம் நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இதுல நான் ஸ்டார்ட் அவுட் பண்றதுக்கு. பட் எல்லா திட்டத்தையும் செய்ய முடியும், சாத்தியமானதுதான் எல்லாம். அது கொஞ்சம் டைம் வேணும். அப்ப ஏன்னா போடால எதிராக இருந்து என்ன பண்றாங்க, நேத்தே இமிடியேட்டா வந்து எக்ஸ்சிஎம் என்ன சொல்லிட்டாங்க, பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்க வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, பணம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப நான் டிரான்ஸ்பரண்டான ஒரு அறிக்கை கொடுத்தாதானே மக்கள் நம்புவாங்க. புரியுதா? இவ்வளவு தேவை இருக்கு, இப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னா ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 78,000 கோடி வந்து டாக்ஸா வட்டியா கட்ட வேண்டியிருக்கு. அப்ப இதை மக்கள்கிட்ட சொல்லணும்ல. நம்மளோட வருமானம் 4.5 லட்சம் கோடி தான், மொத்தமே 4 லட்சம் கோடி தான். 4 லட்சம் கோடியில 78,000 கோடி வட்டியாவே கட்டிடணும். அப்போ கிட்டத்தட்ட வந்து 80,000 கோடி சம்பளமா கொடுக்கணும். அப்ப மீதியை வச்சு நீங்க எந்த ரோடு எப்படி போடுறது, பில்டிங் எப்படி கட்டுறது, ஹெல்த் எப்படி பாக்குறது, காவல்துறை எப்படி மெயின்டைன் பண்றது, எஜுகேஷன் எப்படி மெயின்டைன் பண்றது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி இதை சரி பண்றதுக்கு டைம் கொஞ்சம் தேவை. இந்த அவகாசம் கொடுங்க. அந்த அவகாசம் வெறுமனே கொடுங்கன்னு கேட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ அதுக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு அறிக்கையை நான் கொடுக்குறேன். தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா இருக்கு, இப்ப நான் பதவிக்கு வரும்போது என் நிலைமை இப்படி இருக்கு, இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அறிக்கை. இட்ஸ் குட் ஆட்டிடியூட். ஆனா நேற்று நீங்க சொன்ன மாதிரி வந்து பெண்கள் இன்னொரு திட்டத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை முதல்வர் வந்து அதை அறிவிச்சிருவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. அது எந்த திட்டம்னு உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் வந்து
பேருந்துல டிராவல் பண்ணும்போது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை வைப்பாங்களா? இல்ல அது கண்டிஷன்ஸ் அப்ளை அப்பவே சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் ஐடி ஹோல்டர்ஸ் இந்த இது அந்த உச்சவரம்பான ஒரு சில விஷயம் இருக்கு. அதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மீதி இருக்கிறவங்க தான் அதுல போக முடியும் பெண்கள். இப்ப நீங்க இப்ப டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா பிங்க் பஸ்ன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதுல ஐடியோ யாரா இருந்தாலும் பெண்கள் வந்து ஃப்ரீயாவே போகலாம் ஆமா. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப திடீர்னு அதுவும் இல்லாம இப்ப அதை கன்டினியூ பண்ணுவாங்களா இல்ல அதை வந்து கட் பண்ணிட்டு இதை கொண்டு வருவாங்க? இல்ல இல்ல அது ஆடட் தான் இது. அதாவது ஏன்னா வேலைக்கு போற பெண்கள் ஆல்ரெடி மாநகரங்கள்ல மகளிர் பேருந்துன்றது அது as usual கண்டினியூ தான், அதுல மாற்றம் இல்லை. இப்போ புதுசா அதுல ஆட் பண்ணது வெளியூருக்கும் போற இருக்காங்க இல்லையா. இப்ப திடீர்னு இப்ப கிராமப்புறத்துல இருக்காங்க, அவங்க ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பையனோ ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு அவசர ஏன்னா அதை பத்தி ஒரு விளக்கம் இல்ல. ஏன்னா இப்ப லாஸ்ட் கவர்மெண்ட்ல வரும் திட்டம் வரலப்பா. திட்டம் வரும்போது தானே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கான அந்த திட்டம் தான் இது. அவங்க ஐயோ எனக்கு பணம் இல்லையா, நான் எப்படி ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி போறது, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி போறதுன்னு இருக்காங்க இல்லையா. கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களுக்கு தான் அது மிக முக்கியமா அந்த திட்டம். இப்ப புறத்துல இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. எல்லாருமே ஒரு வேலையில இருப்பாங்க, ஏதோ ஒரு இது இருப்பாங்க, போயிடுவாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமா அவங்க அதுல பாதிக்கப்படுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு டெத்தா இருக்கும், இல்ல ஒரு கல்யாணமா இருக்கும், இல்ல ஒரு உடனே போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரத்துல இப்போ ஒரு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மதுரைக்கு போகணும், ஒரு 1000 ரூபாய் இருந்தா தான் அவங்க போக முடியும் அந்த பெண்கள். அப்போ இந்த திட்டம் அவங்களுக்கானது அது. அப்போ அதை தான் ஆட் பண்ணிருக்காங்களே ஒழிய அதுல சேஞ்சஸ் ஒண்ணு இல்லை. ஆட் பண்ணிருக்காங்க, அதுல என்னன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அரசு ஊழியர்கள் அந்த உச்சவரம்பு பொருளாதாரத்துல உச்சவரம்புல மேல இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. அது கரெக்ட் தானே. இதெல்லாம் சரி பண்ணாதான் நீங்க இயங்க முடியும். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி, அது கவர்மெண்ட் கிடையாது, அது ஒரு அறிவான ஒரு பொலிட்டிஷியன்ஸ் பண்ற வேலை கிடையாது. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, என்னோட அந்த 1000 ரூபாய் வந்து நீங்க கைவிட்டுறாதீங்க, இப்போதைக்கு உங்களால 2500 ரூபாய் கொடுக்க முடியல, இந்த 1000 ரூபாவை கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எந்த விளக்கமும் இது வரைக்கும் வரல. அது இல்ல அது என்ன பொறுத்தளவுக்கு வந்து அது ஒரு விஷமத்தனமான, அது வந்து ஒரு வேலை கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா. அதான் சொல்றேனே, அது வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு இது. அதை என்ன சொல்றது, ஒரு இடிப்பது போல் சொல்லுவாங்கல்ல, இல்ல அது அந்த மாதிரி. அதாவது அதை கன்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்ப மக்களுக்கு ஒரு அதை வந்து அவரு அது நீங்க சொன்ன மாதிரி விசமதனமா சொல்லிட்டாலும் பட் மக்கள் வந்து ஐயோ 1000 ரூபாய் வராதோ அப்படின்னு ஒரு அச்சம் உண்டாக ஆரம்பிச்சிருதுல்ல. அது ஆட்சி எடுத்து 2வது நாள் தான் அது மக்களுக்கெல்லாம் அச்சம் வராது. யார் அச்சத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான அச்சம் அது. 2வது நாள்ல எந்த மக்களும் அச்சப்பட மாட்டாங்க. இவர் 6 மாசம் கொடுக்கலனா கூட எந்த மக்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி ஏன்னா விட்டுட முடியாது இல்ல. இல்ல இது வேற சிஎம், இவர் வேற சிஎம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த திட்டங்களை இன்னும் 1 வருஷம் இவர் வந்து அப்படியே வந்து சொன்னாலும் இவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த நம்பிக்கையை மக்கள் இவர் மேல வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லவே தேவையில்லையே. 2வது நாளே நீங்க சொல்ல தேவையில்லையா, கொடுக்கலன்னு சொல்லலையா. 6 மணி ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல, 3ஆவது வருஷத்துல இருந்தா நீங்க கொடுத்தீங்க. புரியுதா. அவர் ஒரு நாள் தானே ஆச்சு. நீங்க ஒரே நாள்ல நீங்க 1000 ரூபாய், அவர் 2500 தரேன் இருக்காரு. நீங்க எதுக்கு 1000 ரூபாய் பத்தி பேசுறீங்க? இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா 2500 ரூபாய் உங்களால நிதி நிலைமைக்கு இப்ப கொடுக்க முடியாம கூட போக சாத்தியம் இருக்கிறது, அதுக்காக நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்க இந்த 1000 ரூபாய் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. இப்போ 2500 ரூபாய் இவரால கொடுக்க முடியாதுன்னா நீங்க எப்படி 2000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க? அந்த கேள்வியை நீங்க யோசிக்கல. இல்ல 2000 ரூபாய்க்கு நீங்க தரமே இல்ல. இப்ப இவருமே 2500 ரூபான்னு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அவகாசம் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மக்களோட கேள்வி என்னன்னா அந்த 1000 ரூபாய் கண்டிப்பா அப்படிங்கிறது தான். 2500 ரூபாய் இவரால கொடுக்க முடியாதுன்னு சொல்ற சிஎம் தான் முன்னாடி இருந்தாரு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிதி நிலைமை சரியில்லைன்னு சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. என் கேள்வி உள்வாங்கி இப்போ 2500 ரூபாய் இப்ப கொடுக்க முடியாது உங்களால அப்படின்னு சொல்றாரு, ஏத்துப்போம். நிதி நிலைமை இல்லைன்னு அவருக்கு தெரியும். இவர் எப்படி 2000 தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு? பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திருமாவளவன் ஐயா பத்தி சொல்லியிருந்தீங்க. நேத்து நடந்த பதவியேற்பு விழால வந்து திருமாவளவன் அண்ணன் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது உங்களோட கருத்து என்ன? ஏன்னா அவர் ஆதரவு தெரிவிச்சாரு, ஆனா வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் இவர் மட்டும் வரல. அது இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இன்னும் திமுக காரன் தான் அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கா, இல்ல இந்த விஷயத்த டிவிக்கு காரங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்ல இப்ப பொதுவாக அவர் வரல அப்படின்ற விஷயத்த வந்து யாரும் எல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அதெல்லாம் தாண்டி அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. பட் அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு, அதனால அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒருவர் தான். பட் அவரு இந்த இடத்துல அவர் இருந்திருக்கணும். ஏன்னா
பதவி ஏற்கிறாங்கிறது நல்லாவே தெரியும் அவருக்கு. அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு. அப்போ அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி நேஷனல் லீடர்ஸ்ல இருந்து 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் வந்திருக்காங்க, காங்கிரஸ்ல நேஷனல் லீடர்லாம் வந்திருக்காங்க. அப்ப இவர் 4வது பார்ட்டி. அப்ப இவர் தலைவர்ன்ற முறையில அங்க இருந்திருக்கணும். பட் அவர் ஏதோ பர்சனல் வேலைன்னு சொல்லி போய் டெல்லியில உட்காந்துட்டாரு. டெல்லியில உட்காந்து அங்க உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு வந்து அவர் அண்ணன் வந்து இன்னும் ஒரு முழு மனதோட இங்க வரல. அவரோட மனசு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு சிஎம் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கேயேதான் இருக்கு அவருக்கு. அவர் திமுகவோட அங்கேயேதான் அவரோட மனசு இருக்கு. பட் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மாற்றத்தை வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டு நகர்ந்திருக்கணும், என்னோட புரிதல் அது. பட் அதை அவர் செய்யல. அவர் இந்த பதவியேற்பு விழாவை வந்து அவர் தவிர்த்து போனது வந்து புத்தகத்துக்கு எப்படி தவிர்த்தாரோ, புத்தக வெளியிட்டு அதே பாணியில தான் இதையும் தவிர்த்திருக்காரு. ஏன்னா இவர் ஒரு அங்க பார்லிமெண்ட்டும் கிடையாது, இன்னைக்கு வேற எதுவும் கிடையாது, அப்படி ஒரு இதுவும் இல்லை, காலையில முடியிற ஒரு விஷயம். அதை வந்து அவர் அவாய்ட் பண்றதுக்காகவே டெல்லி போன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் தமிழக முதல்வர். ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்து படிக்க சொல்லும் போது அதுல பாத்தீங்கன்னா எல்லா பேரும் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் வந்து ஃபீஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு வந்து திரு எனக்கு ஆதரவு கொடுத்த திருமாவளவன் நண்பனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த வேர்டை வந்து ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு தான் சொன்னாரு. அதுல ஒருவேளை அதுல ஆட் பண்ணி வச்சிருந்தாங்களா இல்லையா, ஆனா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து ஒரு கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல வந்து கொடுத்துட்டாங்க. அதை பாராட்ட வேண்டிய மாண்புமிகு முதல்வர் பொறுத்த அளவுக்கு ஈச் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அவ்வளவு கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா நான் செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்ற அந்த தருணமா இருக்கட்டும், அவரை புரிஞ்சு முத்தம் கொடுத்து அவர் அனுப்பிச்சதா இருக்கட்டும், அவர் பதவி ஏத்துட்டு வர்ற வரையில நின்றுகிட்டே அவர் ரிசீவ் பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு சட்டசபையில அவர் பதவி ஏற்றும் போதும் அவருக்கு மட்டும் எழுந்து நின்று மரியாதை கொடுத்து அவர் திரும்பி போற வரையும் நின்று கொடுத்துட்டு போனதா இருக்கட்டும். சோ அப்ப அந்த யாருக்கு கரெக்டா எல்லாருக்குமே சிறியவர்கள் பெரியவர்கள் சின்ன ஆளு பெரிய ஆளு அப்படி எதையும் பார்க்காம எல்லாருக்குமே உண்டான மரியாதையை ரொம்ப அழகா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பட் இவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ரொம்ப கரெக்டா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டா பண்ணிட்டு கரெக்டா இருக்காங்க. பட் அண்ணன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் ஏதோ ஒரு ஊசலாட்டத்திலே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி இது வந்து இன்னைக்கு சூழ்நிலைகள் நல்லா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக 2 அணியா வந்து 30 எம்எல்ஏ வேற தனியா இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் அவர் கருத்தில் கொண்டுக்கணும். ஒருவேளை நம்ம 2 எம்எல்ஏனாலதான் வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட்ல விஷயம் போச்சுன்னா அது இன்னும் பெருசா எல்லாம் இதா. அதே மாதிரி திரு செங்கோட்டையர் நேற்று பதவி ஏற்கும் போது விஜயண்ணா மட்டும் இல்லாம அந்த டிவிக்கே ஒட்டுமொத்த ஆட்கள், ஆமா இன்னும் சொல்ல போனா வந்து திரு விஜய் அண்ணனுக்கு வந்த சத்தத்தை விட திரு செங்கோட்டையன் ஐயா பதவி ஏற்கும் போது வந்த சத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாவே இருந்துச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டீம்லயே அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப உண்மையா அந்த உள்ளத்துல இல்ல அந்த ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியல் இல்லாம அவ்வளவு ஒரு உண்மையா வந்து அவங்களோட தலைவர் அவர் நேசிக்கிறாரு. ஏன்னா சீனியர் மோஸ்ட் லீடர் 10வது முறையா எம்எல்ஏ இருக்காரு. இது எந்த வித சலனமும் இல்லாம விஜய் அவர்களை அப்படி கொண்டாடுறாரு. அப்படி அந்த உள்ள பூர்வமா அவரை வந்து போற எல்லா இடத்துலயும் வந்து தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர், வருங்கால முதல்வர், அசைக்க முடியாத முதல்வர், அவர் தான் அந்த கான்பிடன்ட் லெவல் அவருக்கு ஏத்திக்கிட்டே இருந்தவர் அவர் தான். அது போக பர்சனலா வேற வந்து ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த டிவிகேயோட அடுத்த கட்ட தலைவர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர் வந்து அவர் தான். அவருக்கு தான் பல விஷயங்கள் தெரியும் என்ன பண்ணணும்னு. சோ அது பர்சனலாவும் விஜய் சார் கூட அவர் ரொம்ப மிக்கலா இருக்காரு. விஜய் சாருக்கும் வந்து முதல்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு மிகுந்த அன்பு இருக்கு. அதுதான் அந்த பதவி ஏற்பதா இருக்கட்டும், சட்டசபையா இருக்கட்டும், அவரை பார்க்கும்போது கொஞ்சம் அனுப்புறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஈஸியா வராது. அது வந்து வராது. அப்போ ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு தலைவருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அந்த ரெஸ்பெக்ட கொடுக்கறதா இருக்கட்டும், அவரை கொண்டாடுறதா இருக்கட்டும், அதனாலதான் அந்த ஸ்டேடியத்துல தலைவரை விட அதிகமான ஒரு கைத்தட்டல் சவுண்ட் வந்ததுன்னா அந்த ஒரு உண்மைத்தன்மை, அந்த அவர் வந்து ஒரு வெள்ளாந்தியா வந்து அவரை நேசிக்கிறாருல தலைவரை, அதை மக்கள் உணர்வான். சுத்தி இருக்கிற வேலை எதாவது பண்ணிக்கலாம் ஒழிய மக்கள் அதை கரெக்டா ரீச் பண்ணிடுவான்ல, இவர் கரெக்டா பண்றாரு அப்படின்ட்டு, அதோட வெளிப்பாடுதான் அது. சோ
முதல்வர் அவர்களுக்கு மிக மிக ரொம்ப பக்கபலமா இந்த ஆட்சி முழுவதும் இருக்க போறவர் அவர் தான். ஏன்னா 1% கூட அவர்கிட்ட வந்து இது கிடையாது. அந்த என்ன சொல்றது, உள்ளொன்று வைத்து வெளியொன்று அந்த பேச்சே இல்லை. ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்காரு. அவர் அவ்வளவு நேசிக்கிறாரு அவரை, அந்த விஜய் அவர்களை, முதல்வர் அவர்களை. சோ அதுதான் அதோட வெளிப்பாடுதான் அது. ஆனா இந்த கட்டத்துல ஏடிஎம்கே அவரை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இது மாதிரியான ஒரு லீடர் எல்லாம் அங்க இருந்திருந்தா ஒரு அந்த இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இப்ப இன்னைக்கு வராது. அடுத்த கொஸ்டின் வைக்க போறேன். ஆமா, அதை வந்து ஏடிஎம் திரு அண்ணா திமுக அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கெத்து இருந்தது. எம்ஜிஆர் சார் இருக்கும் போதும், ஜெயலலிதா இருக்கும் போதும். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கட்சி இன்னைக்கு வந்து ரெண்டா பிளவு போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்க்கும்போது அந்த மனநிலைமை எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் காரணம் தான். அது நம்ம ரொம்ப நாளா நாமளே ரொம்ப நாளா பேசியிருக்கோம். இது ரொம்ப வருஷமா ஓடுற பிரச்சனை. ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய சுய வெறுப்பு தான் இது காரணமா போச்சு. ஒரு தலைவர் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவர் வந்து நிறைய விஷயங்கள்ல தியாகம் பண்ண ரெடியா இருக்கணும், நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏத்துக்கணும், நிறைய விஷயங்கள்ல வந்து விட்டு கொடுக்க ரெடியா இருக்கணும். இப்படி எல்லாரையும் அரவணைக்கணும். அப்பதான் ஒரு தலைவரோட குவாலிட்டி அதுதான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் இப்ப நீ முன்னமே சொன்ன மாதிரி டிவிக்கேலே இருந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் ஆட்களும் இருப்பாங்க, விதண்டாவாதம் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வந்து ஒரு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அரவணைச்சு இழுத்துட்டு போனாதான் மேல போக முடியும். சோ அந்த இடத்துல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து தவறிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த கடந்த 5 வருடமாவே பாத்தீங்கன்னா அந்த கட்சியை சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. இந்த கட்சி மேலும் ஸ்பிளிட் ஆகாம, ஓபிஎஸ் வெளியில போகாம, செங்கோட்டையன் வெளியில போகாம, நிறைய நிர்வாகிகள் வெளியில போகாம, நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வேற வேற கட்சிக்கு போகாம, இப்படி இவரால் நினைச்சிருந்தா அவர் தடுத்து இருக்க முடியும். ஆனா அங்க இவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியா அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இவர்கள்லாம் உள்ள இருந்தாக்கா நம்மளோட பொறுப்பு வந்து தகர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அது வந்து நம்ம அந்த பொசிஷன் நம்ம விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா, அதை ஒரு ஈகோவா டச் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களெல்லாம் விடாம வந்து விளக்கிக்கிட்டே இருந்துட்டாரு. அதோட வெளிப்பாடு என்ன ஆயிப்போச்சுன்னா, இப்போ ஒரு 40% ஓட்டு இருக்குன்னா ஒரு 4 பேர் போகும்போது 2% குறையும், திருப்பி 4 பேர் போனா 2% குறையும். அப்ப இப்படி குறைஞ்சு இன்னைக்கு அது 20% கீழே வந்து போச்சு. ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு நார்மலாவே வந்து ஒரு யாருக்கும் தெரியாம ஒரு திமுக எதிர்ப்பாளைகள் நிறைய வீசிட்டு இருந்தது. இவர் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருந்தது. ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை பெருசா சாடல. ஆனா அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி கம்மியா இருக்கு. நான் எதிர்பார்த்தது வந்து அடுத்தது எதிர்கட்சி தலைவராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அது மிஸ் ஆனது ரொம்ப இல்ல அது இல்ல. நான் சொல்றது வந்து எப்படின்னா, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள்னு ஒண்ணு என்ட்ரி ஆனோம்னா அது வேற ஒரு வியூஸ் வந்து போயிடுச்சு. அப்ப என்னன்னா, நீ கள நிலவரத்தை இப்ப நாமளே உட்காந்து இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்றோம்னா, ஒரு பெரும் கட்சியோட தலைவர் வந்து அந்த கள நிலவரத்தை நீங்க அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, உங்க ஆட்சியில இருந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ களம் எப்படி இருக்கு, புதுசா வந்தவங்களுக்கு என்ன மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கு, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு, இதை எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணணும், உங்களோட அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை நீங்க வகுக்கணும். அப்போ நம்ம இண்டிவிஜுவலா போனோம்னா புது பிளேயர் நம்மள எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாரு, அப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, வருமா வராதா, அப்ப வராதுன்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கலாம். அப்ப இதெல்லாம் யோசிச்சு நீங்க எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களை காப்பாத்திக்க முடியும். அவர்கிட்ட நீ சொல்ற மாதிரி பாயிண்ட் இல்ல, இன்னொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, தாவேகா கூட சேர்ற வாய்ப்பு இருந்தது. அப்ப தாவேகா கூட நீங்க சேர்ந்திருந்து இந்த எலெக்ஷனை சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருந்திருக்காது. இரண்டாவது ஆப்ஷனும் இருந்தது இல்லையா? நிச்சயமா இருந்தது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 சீட்டு குறையுதுன்னு எனக்கு ஒருவேளை அப்ப 2 பேரும் இன்னைக்கு இருந்தது இல்ல. இப்போ நீங்க 3வது அணியா இருந்தே 47 சீட்டு வந்திருந்தீங்கன்னா, நீங்க தாவேகா கூட வந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா நீங்க வந்திருக்கலாம். அப்ப நீங்க ஒரு டெபுட்டியா வர்றதோ இல்ல ஈக்குவலா ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க பொசிஷன் வந்திருப்பீங்க. அப்ப அந்த வாய்ப்பையும் அவர் விடுறாரு. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து தன்னோட சுய வெறுப்பையே அவர் ஹேண்டில் பண்ணிட்டு போனதோட விளைவு இன்று அவர் எதிர்கட்சியா கூட ஆக முடியல. அதை தாண்டி சட்டசபை ஆட்சி மன்ற குழு தலைவராக கூட ஆக முடியும். இன்னைக்கு ஏற்கனவே நாளா பிரிஞ்ச கட்சி இன்னமும் ஒரு பிளவை ஏற்படுத்தி அது ரொம்ப சுருக்கத்துக்கு போயிடுச்சுங்க போது அது முழுக்க ஒரு எடப்பாடி அவர்களோட மிஸ்டேக்னு தான் நான் பாக்கிறேன். அன்னைக்கு திரு தமிழக முதல்வர் விஜய் சார் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு 2 கட்சிக்கு தான் போட்டிங்கும் போது ஏடிஎம்கே
நீங்க ரெண்டே கட்சி தான் போட்டின்னும் போது ஒண்ணு தாவேக்கா, இன்னொன்னு திமுக அப்படிங்கிறது அது சத்தியமாவே கொண்டு வந்துட்டாரு. அவரு அதான் நான் சொல்றேனே, அவரு ஒரு 20 இயர்ஸ் விஷன் பாது. ஏதோ திடீர்னு களத்துல குதிச்சு அப்படி வரல. ஒரு 20 வருடமாவே இந்த அரசியல் அவர் நிறைய பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அதை பார்த்து என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி எப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு அவர் வர முடிஞ்சு. அந்த கான்பிடென்ட்டா அவர் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நான் ஓப்பனா என்ன சொல்ல போனா, இந்த வெற்றிக்கு தகுந்த மாதிரி தாவேகா வந்து உழைக்கல. கீழே நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணல, கிரவுண்ட்ல அவங்க வேலை செய்யல, கட்டமைப்பு பெருசா கொண்டு போகலங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதை தாண்டி ஒரு தலைவருக்கு அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவர் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர், யார் ஐயா, என்டிஆர், எம்ஜிஆர், அடுத்து விஜய்ங்கிற அந்த ஒரு இருக்குல்ல, அந்த ஒற்றை முகத்துக்கான ஓட்டு இது. இன்னைக்கு 1.25 கோடி ஓட்டு விழுந்திருக்குன்னா அது விஜய் அப்படின்ற ஒரே ஒரு முகத்துக்கான விழுந்த ஓட்டு. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் நம்ம போட்டோல பார்க்க வேண்டியிருக்கோம், இவர் தான் அவரு, இவர் தான் அந்த எம்எல்ஏவா அப்படின்னு பாக்குற நிலைமையில தான் அங்க சக்சஸ் இருக்கு. அப்போ அவரோட அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் கிடைச்ச இது ஓட்டு. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் நிக்க முடியாதுங்கிறது எப்படி நீங்க கள ஆய்வு பண்ணாம விட்டீங்க? அப்ப நீங்க அப்படி ஆய்வு பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அவர் கூட நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கணும். கண்டிப்பா சேர்ந்திருந்தா நீங்க இந்த நிலைமை இல்லையே, உங்க கட்சி இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்குமே. நீங்க சொல்ற மாதிரி அதிகாரிகள் இது சரியா கணிக்க தெரியாம கணிச்சு ஏதோ வந்தது போதும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. உண்மையான கலநரவத்தை வந்து யாருமே சொல்லலையோ, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். ஏன்னா அவங்களோட இல்ல ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி எதிரியா டிஎம்கேக்கு தெரியும். டிஎம்கேக்கு தெரிஞ்சதுனாலதான் அவங்க ஒரு பெரிய கூட்டணியை கொண்டு வந்தாங்க. தேமுதிக மாதிரிங்கிற கட்சி எல்லாம் கொண்டுட்டு வந்து எடுத்து போட்டு அவங்களும் சீட்டை கொடுத்து ராஜ்யசபா கூட்டத்தெல்லாம் வச்சு எதுக்கு வச்சாங்க? அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு 1/2% தான் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு. பட் என்ன ஒரு 0.4% கூட தேவை அப்படின்றத ஸ்டாலின் சார் உணர்ந்ததுனாலதான் அவங்களுக்கு ரிப்போர்ட் தெரியும், இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க போகுது, அப்ப நம்ம இன்னும் நிறைய கட்சிகளோட நின்னோம்னா இதை ஃபேஸ் பண்ணலாம்னு அவர் ரெடியா இருந்தாரு. இவர் அதெல்லாம் எல்லாத்தையுமே அவரோட அந்த பொசிஷனை தக்க வைக்கணுங்கிற ஒரே விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு மீதி எதையுமே அவர் கவனத்துல கொள்ளாம விட்டாரு. எதா இருந்தாலும் மேல இருக்கவங்க பார்த்துப்பாங்க. அது விட்டதனோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. இப்ப நீங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னும் என்னவா ஆக போகுதுன்றது தெரியல. நாளைக்கு அது என்னவா ஆக போகுது, 2ஆ பிரிஞ்சு 3ஆ பிரிஞ்சு போகுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. இது தவற விட்டது இவரோட தெரிஞ்சே பண்ண மிஸ்டேக். பட் ஸ்டாலின் சார் வந்து அவருக்கு தெரியும், அது தெரிஞ்சதுனாலதான் அவர் பெரிய கூட்டணியை உருவாக்குனாரு. பட் அதையும் தாண்டி இவரோட செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்? இல்ல, பிஜேபியை பொறுத்த அளவுக்கு வந்து பொதுவா தமிழ்நாட்டுல அதான் தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனம் தான். அவங்க இப்ப இல்ல, அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அந்த ஒரு எதிர்ப்புங்கிறது, ஒரு கட்சி வந்து பிஜேபியை எதிர்த்துட்டேன் அதனால வந்து பண்ணிடுச்சு இப்படி திமுக கிரெடிட்டபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. தமிழ்நாட்டோட மக்கள் வந்து யாரு தேவைன்றதை அவங்க கரெக்டா டிசைட் பண்றாங்க. ஏன்னா பாஜகவில் இருக்கிறவன் நம்ம அண்ணன் தம்பி தானே, இங்க இருக்கிறவன் தானே அந்த கட்சியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் போடாம அது காரணம் அந்த ஒரு சித்தாந்தம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க பண்ற அந்த ஒரு மதவாதம். ஏன்னா நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஹிந்து எல்லாருமே வந்து ஒரு ரிலேட்டிவ் ஒரு பாண்டிங்ல இருக்கிற ஒரு சமூகம். நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா மாமா மச்சான் பேசுறது, அண்ணன் தம்பின்னு அந்த ஒரு கேட்டகரியில இருக்கிற அந்த ஸ்டேட்ல இவங்க பண்ற அந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க செட் ஆகாது. அப்ப அந்த நடைமுறையை காலங்காலமாவே நம்ம மக்கள் ஏத்துக்கல, இன்றும் ஏத்துக்கல, என்றும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பெருசா இங்க ஸ்ட்ராட்டஜி எப்போதும் போல ட்ரை தான் பண்ணுவாங்க. கூட்டணி கட்சியோட ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணுவாங்க. இப்ப போன தடவை 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, இந்த தடவை அந்த திருப்பி விஜய் வந்து ஒன்னாக்கிட்டாரு. புரியுதுங்களா? இப்ப அடுத்து இப்ப 2029ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். அப்ப அந்த தடவையும் திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த தடவை அவங்க ட்ரை பண்றது நீங்க கட்சி இல்லாம போயிடும் போல தெரியுது. ஏன்னா அதிமுக 2ஆ ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க எங்க போவாங்க? அப்போ இவர் வந்து ஒரு பெரிய கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் கூட வந்து ஒரு பெரிய கூட்டணியா விஜய் அவர்கள் மாறும்போது ஆப்போசிஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதிமுக வெளியில வந்து கூட திமுக பாஜக கூட கூட்டணி சேரலாம். திருப்பி திமுக பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்ல, ஏற்கனவே இருந்தவங்க தானே கவர்மெண்ட்லயே ஃபார்ம் பண்ணாங்களே. அது எப்படி மதவாத அரசியல் நாங்க உள்ள விடக்கூடாதுன்னு இப்ப எல்லாத்தையுமே எதிர்த்து இருக்காரு. திடீர்னு எப்படி ஃபியூச்சர்? ஏற்கனவே இருந்தவங்க தானேமா, ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல மந்திரி சபையில இருந்தவங்க தானே. அந்த இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சாரி இந்த பதவியேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு புரளின்ல ஆக்சுவலா அது வந்து பேச்சு அடிபட்டதுன்னு மேல்தட்ட மக்களே ஒத்துக்கிறாங்க. திமுகவும் ஏடிஎம்கேவும் ஒண்ணு சேர போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம கூட ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணி இல்ல அது வந்து ஒரு வதந்தின்னு ஒரு விஷயம் சொன்னா கூட அது மூவ் நடந்திருக்கு. இல்ல அது ஒரு மூவ் நடந்திருக்குதான் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட
தேசிய தலைவர் ஒருத்தர் வந்துட்டு டிஎம்கே ஒரு முக்கிய லீடரை மீட் பண்ணிட்டு போகும்போது அவங்க கேட்டதா அவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. நாங்க அதிமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறோம், நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்கும் போதுதான் நாங்க அப்படி பண்ண முடியாதுன்னு அவங்க தாவேகா வந்தது. அப்ப அந்த மூவ் நடந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை உள்ள விடக்கூடாது, அதுக்கு பதிலா நீங்களே இருங்க, நாங்க வெளில இருந்து சப்போர்ட் பண்றோங்கிற ஒரு மூவ் நடந்திருக்கு. பட் அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அது கம்யூனிஸ்ட். ஒருவேளை ஃபியூச்சர்ல அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக ஒரே அணியில இருந்துட்டு மாறலாமே, வாய்ப்பு இருக்கு. அது தாவேகா என்ன மாதிரியான ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் இங்க வந்துருச்சு. இன்னும் சிறப்பு இன்னைக்கு இவர் போய் எல்லாரையும் மீட் பண்ணும்போது பார்த்தா அவங்க கொடுக்குற வரவேற்பு, அவங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் கூட இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணியா இது மாறும்போது இவங்கெல்லாம் அந்த பக்கம் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வைகோவா இருக்கு ஏன்னா இன்னைக்கு திரு வைகோவா இருக்கட்டும், திரு அன்புமணியா இருக்கட்டும், இன்னும் வந்து பல வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ சொந்த தம்பி வரவேற்கிற மாதிரி வரவேற்றாங்க. ஒரு சந்தோஷங்கள். அதுதான் நான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது இது ஃபியூச்சர்ல மாறுறதுக்கான இது வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இதைதான் சொல்றேனே, இப்போ ஒரு ஆப்போசிஷன் தலைவர்னு இவரை பார்க்காம ஒரு காமனா பாக்குறாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் லீடர்ஸே நான் சொல்றேன், எக்ஸப்ட் டிஎம்கே. அவங்கள தவிர்த்து இது எல்லாருமே அவர் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டா ஒரு இதுவோ அப்படித்தான் பாக்குறாங்க. அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கா தேமுதிக நம்ம கிட்ட வரல அப்படின்ட்டு? ஏன்னா இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல. 100% அவருக்கு வருத்தமே இருக்கு. 100% தேவையில்லை. எதுக்கு வருத்தப்பட்டோம்? வருத்தப்படுத்த வேண்டிய தேவை. எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டாரு, இன்னும் அந்நியர் வீட்டு சொல்ல முடியாது. ஒரு விஜயகாந்த் இது கூட பாப்பாரு போயிட்டு. ஏன்னா விஜயகாந்த் மேல ஒரு மரியாதை அன்பு கொண்டவர், நிச்சயமா அங்க போய் பாப்பாரு. போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு. அவங்க சரியா இவரை பயன்படுத்திக்கலையோன்னு ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. யாரு? தேமுதிக வந்து தாவேகா சரியா பயன்படுத்திக்கலையோ, இல்ல அவங்க போய் கூட்டணி அவங்களோட சேராம விட்டாங்களோ இன்னைக்கு வருத்தப்படுவாங்களா? நிச்சயமா வருத்தப்படுவாங்களே. வருத்தப்படாம எப்படி இருப்பாங்க? நீ கவர்மெண்ட் வரவே வராது, 10 சீட் 5 சீட்டுக்குள்ளதான் வரும்னு சொல்லிட்டு இருந்த போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு சிஎம்மா வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வருத்தம் இல்லாம எப்படி இருக்கும்? வெளியில சொல்லிக்க முடியாது. ஆமா, மனசுக்குள்ள ஆமா. ஒரு விஷயம் வந்து நிச்சயமா விஜய பிரபாகரன் சாருக்கு வந்து தாவேக்கால தான் சேரணும்னு ஒரு ஆசை தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அடிக்காத பேச்சுகள் பரவிட்டே தான் இருக்கு. அது நம்ம அதை சொல்ல முடியாது, முடிந்த கதை. அதை நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அது அடுத்த கொஸ்டின், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப இது தேமுதிகவோட மூவ் எப்படி இருக்கும்? தேமுதிகவோட மூவ் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க? ஒரே ஒரு சீட் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரே ஒரு சீட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க? அவங்களுக்கான டிமாண்ட் என்னவா இருக்கும்? இப்ப சொல்லு, என்னவா இருக்கும் டிமாண்ட்? விஜய் போய் எங்க கூட்டணிக்கு வந்து கூப்பிடுவாரு? வாய்ப்பு இல்ல. இன்னும் யாருமே அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்புறம் அதுல ஒண்ணும் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட அந்த கெப்பாசிட்டியை நிரூபிக்கலாம். இப்ப வாயத்தோட யாரும் சொல்ல முடியாது. அது நம்ம பேசுறதே வேஸ்ட். அதுல ஒண்ணும் இல்ல. அது என்ன தாக்கம் வரப்போகுது? அதுல ஒண்ணு இருக்க போறது இல்லையே. அதனால ஒரு பெரிய டிமாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும். உண்மையில அந்த பக்கம் தேவை இருக்கும்போது அங்க இருப்பாங்க அவங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபியில இருந்தவங்க. இப்ப நாளைக்கு நிச்சயமா பிஜேபி ஒரு அணியா ஃபார்ம் ஆகும் போது இவங்க எல்லாம் சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக எப்படி இன்னைக்கு சிஎம் பார்த்ததுனால அப்படிலாம் இல்ல, என்னைக்கு இருந்தாலும் டிவிக்கே டிஎம்கே தான். அப்போ டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. இப்ப டிவிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும்ல. ஏன்னா காங்கிரஸ் இங்க வந்துருச்சு, அப்ப அவங்களுக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி வேணும். அப்ப நேஷனல் பார்ட்டிங்கும் போது பாஜகவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க டிஎம்கே தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த டீம் அப்படி ஒரு ஃபார்ம் ஆகும். அப்ப திருமாவளவன்லாம் அங்க வாஜ்பாய்க்கு நிச்சயமா போய் அவர் கொடி பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு.